ஹலோ வீவர்ஸ், வாங்க இன்றைக்கி சுவையான கொத்தமல்லி சட்னி தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அளவான ஒரு பொடி கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கட்டு, அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் கடையில் தான் வாங்கிட்டு வந்துடுங்க. சார் திடீர்னு ஒரு ஐடியா கொத்தமல்லி சட்னி செய்யலான்னு. இப்படி செஞ்சு பாருங்கள், சட்னி சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தர் கொத்தமல்லி கொஞ்சமாக போடுறாங்க. கொத்தமல்லி நீங்கள் நார்மல் கட்டு ஒரு கட்டு தாராளமாக போடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை வகை சேர்ந்தது தானே கொத்தமல்லி தழை, அதனால் நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் கொஞ்சமாக தான் போடுறாங்க கொத்தமல்லி தழை. நான் ஒரு கட்டு அப்படியே விட்டுருவேன். வாங்க க்ளீன் பண்ணி அலாசிட்டு வந்துடலாம். ஒரு 2 தடவைங்கிறது 3 தடவை அலாசிட்டா மண் இல்லாமல் எடுத்துக்கலாம். அலாசியாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தொளிச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சட்னி இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். வணக்கிட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகா ஒரு சின்ன மிளகாய்ங்காட்டிக்கு ஒரு 10 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய மிளகாயாக இருந்தால் ஒரு 6 மிளகா விடுங்க. நான் கொஞ்சம் சுருக்குனே செய்வேன் காரம். ஒரு 10 மிளகா இருக்கும், சின்ன மிளகா தான். அதை வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம். பூண்டு இருந்தால் ஒரு 4-5 தொலைச்சி போட்டுக்குங்க. நான் முடிச்சது மார்க்கெட்டுக்கு போனது மறந்துட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். சட்னி சீக்கிரம் கெடாது, சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து சிறுசு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி பழம் ஒரு 1/4 கிலோ பக்கமே போட்டுக்கலாம். ஒரு 3-4 தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 5 பேத்துக்கு செய்கிறனால கொஞ்சம் சேர்த்து செய்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையானது இப்போ விட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வெந்துடும். தேங்காய் சும்மா ஒரு சில இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே தேங்காய் போட்டேன்னா சுவை ஒரே ஈவனாக கொடுக்கும். ஏதாவது கொஞ்சம் உப்போ காரமோ அதிகமாக இருந்ததுன்னா தேங்காய் ஒரே மாதிரி ஈவனாக பண்ணி கொடுக்கும். அதுக்காக தேங்காய் சும்மா ஒரே ஒரு சில்லி மட்டும் எடுத்து பொடியாக அரிஞ்சு விட்ருக்கேன். ஒரு 1/4 மூடின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், நல்லா வணங்கிருச்சு. எடுத்து வச்சிடலாம். இந்த ஃப்ளைட்டில் எடுத்து வச்சதை இது கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறட்டும். இன்னொரு பக்கம் இன்னொரு கடாயில் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம்.
கொத்தமல்லி தழை சும்மா ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு வணக்கிவிட்டிங்கன்னா போதும். ரொம்ப வணங்க வேண்டியதில்லை, எதுவுமே போட வேண்டியதில்லை. அதை அலாசி வச்சு தண்ணியே அதை விடும். மூடி வைக்காமல் ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வணக்கி விடுங்க. அப்படி தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும். அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷம் வேணுன்னா ஒரு 5 நிமிஷம் கூட விட்டுருங்க. ஒரு சிம்மில் வச்சுங்க, ஐஸ் ஃபீல் வைக்காமல் சிம்லேயே வச்சு வணக்கி விடுங்க. அவ்வளோதான், வணங்கிருச்சு. அதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த பக்கத்துக்கு இருந்தால் போதும், எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்த தக்காளி ரசத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தக்காளி ரசங்கிறதுனால ஒரு 5 தக்காளி 6 தக்காளி போட்டிருக்கேன். சும்மா அளவான தக்காளி தான். நீங்கள் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். தக்காளி ரசம் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டு தக்காளி. ஒவ்வொருத்தரும் பச்சை தக்காளிலேயே வைப்பாங்க. எனக்கு தக்காளி வெந்து செஞ்சதை பிடிக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் தக்காளி கரைச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு கடாயில் கொஞ்சமாக ரசத்துக்கு திரும்ப எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஓட்டணும். இந்த தண்ணி புளி தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி வச்சுருந்தேன், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச தக்காளி பழம், அதுக்குள்ளே புளி தண்ணி எல்லாம் எடுத்து இதில் ஊற்றிட்டேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாம். இதெல்லாம் கலக்கி விட்டுலாம். ரசத்துக்கு தேவையானது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, 2 வரமிளகாய், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. உள்ள சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரசம் கொதிச்சா ரசம் ரெடி. கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்து புளிப்பதியம் வந்து தண்ணி சேர்த்திங்க. அவ்வளோதான், ரசம் கொதிச்சிருச்சு. சமையல் ரெடி. சுவையான, அவ்வளோதான், சமையல் ரெடி. சுவையான கொத்தமல்லி சட்னி, தக்காளி ரசம் ரெடி. ஓகே வியூவர்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.